Welcome to my channel Technology for PC. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தலையில் இருக்கிற அந்த ஹேர் பறந்து கொண்டிருக்கிற முடிகள் இதுகள் விரித்து விட்டுருக்கிற அந்த முடிகளை வந்து எப்படி கட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபோட்டோஷாப்பில் போகலாம். அதுக்காக நான் இன்றைக்கி டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் அது. இந்த ஃபோட்டோவை நாங்கள் அன்றைக்கி ஒரு 4x6 ஃபோட்டோவுக்கு வேறொரு பேக்ரவுண்ட், இந்த பிக்சர்ஸுக்கு வேறொரு பேக்ரவுண்ட் கொடுத்தா இந்த பறந்து கொண்டு விரித்து வச்சுருக்க அந்த தலைமுடி எப்படி செட் பண்ணுறது, அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இதை நாங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால நான் வந்து மேஜிக் டூலாலேயே கட் பண்ண போகிறேன். மேஜிக் டூலுக்கு போகிறதுக்கு W கொடுத்தா மேஜிக் டூல் இதாகிடும், வந்துடும். இந்த கேரை நான் வந்து கட் பண்ண மாட்டேன், இப்படியே இதை நான் அவாய்ட் பண்ணி விடுறேன். இதை செலக்ட் பண்ணியிருக்குது. கண்ட்ரோலோட C கண்ட்ரோலோட J கொடுத்தோம்னா அதுக்கு மேலேயே சரியாக ஷார்ப்பாக பேஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நான் முடி கட் பண்ணலை, பொடி மட்டும் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பொடியை எடுத்து நாங்கள் 4x6 ஒரு ஃபோட்டோ சைஸுக்கு எப்படி பேக்ரவுண்ட் மாத்திரன்னு பார்ப்போம். முதல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ட்ரோலோட எண்ணெய் அடித்தா அந்த பேஜ் ஒன்று வந்துடும்ண்டு, எப்படி புது நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறேன்ட்டு 300 ரெசல்யூஷன் கொடுக்குறேன். பெரிய பெரிய பேனர் செய்யக்குள்ள மேஜிக் டூல் யூஸ் பண்ணக்கூடாது, பென் ரோல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நாங்கள் வேறு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்டு ஏற்கனவே நான் கூகுளில் இருந்து எடுத்து டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா சிம்பிள் பேக்ரவுண்ட் வந்து போட்டு பார்க்கணும். அதை பாருங்கள், இந்த ஹேர் ஒயிட் கலர் அப்படியே பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ இதை எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணுறது, இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து எம் அடித்தா கீபோர்டில் வந்து எம் கொடுக்கணும். எம் கொடுத்தா இப்படி ஒரு எரோ மார்க் வரும். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அந்த ஹேர் இருக்கிற இடம் மட்டும் செலக்ட் பண்ணி கேரை வந்து அந்த இதை இன்னொரு லேயராக காப்பி பண்ணணும். நான் கண்ட்ரோலோட C கொடுத்து கண்ட்ரோலோட J கொடுக்குறேன். செலக்ட் ஆகிட்டு இன்னொரு லேயர் வந்துட்டு, இந்த பாருங்கள், இன்னொரு லேயர் வந்துட்டு. இப்போ இந்த லேயரை வந்து டவுன் பண்ணணும். ஒரிஜினல் லேயர் மேலேயும் கட் பண்ணி எடுத்த லேயர் கீழவும் வரணும். வந்த பிறகு இந்த லேயர்ன்ற இதுக்குள்ள போய் பாருங்கள், நார்மல் இதுக்குள்ளே வந்து இந்த டார்க், மல்டிப்ளே, கலர் போன் அப்படின்ற நிறைய இதுகள் இருக்குது. இதுக்குள்ளே போய் நாங்கள் அதுக்கு கொடுக்கணும் மல்டிப்ளே கொடுத்தா இப்படி இருக்கும் ஒரிஜினல் பிக்சர்ஸ். சரியா? இப்போ மேலே இருக்க லேயரை எடுத்து ரேசர் இருக்குது தானே, ரேசர் எடுத்து ஈ அடித்தா ரேசர் வரும். தவடத்தில் இருக்குது ரேசர். இதை எடுத்து லைட்டாக அழிச்சி விடணும்.
இப்போ பாருங்கள் அந்த முடியை. இப்போ இதை கண்ட்ரோல் ஷிஃப்டோட கன்வெர்ட் பண்ணுறேன் ஜேபிஜியா. இதுதான் ஃபைனல். ஓகே, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு விஷயங்களை பற்றி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.